துளாராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் ஜூலை மாதத்தினுடைய ஆரம்பம் அப்படின்னு சொல்லும் பொழுது ஒரு 50லிருந்து 60% வெற்றி வாய்ப்புகள் இருக்கிறது. உடல் ஆரோக்கியம் மேம்படும். குழந்தைகளிடத்தில் பேசும் பொழுது கவனமாக பேசுங்கள். நண்பர்களால் ஆதாயம் கிடைப்பது அரிது, அதனால் அதில் கொஞ்சம் கவனம் வச்சுக்கிறது நல்லது. இந்த மாதத்தில் நண்பர்கள் மூலமாக வீண் மன உளைச்சல்களுக்கு ஆளாவீர்கள். அதனால் கொஞ்சம் எதிர்பார்க்காமல் இருக்கிறது, நண்பர்களிடத்தில் எதிர்பார்க்காமல் இருக்கிறது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். தந்தையாரின் மூலமாக சில முக்கியமான விஷயங்களை கற்றுக்கொள்வீர்கள். அத்தியாவசிய பொருட்களை வாங்குவீர்கள். கடன் தொல்லையிலிருந்து வெளிவருவீர்கள். அதே நேரத்தில் பல நீண்ட நாட்களாக இருந்த பிரச்சனைகள் முடிவுக்கு வரக்கூடிய தருணம். 50லிருந்து 60% வெற்றி அப்படின்னு நம்ம சொல்லி வரும் பொழுது அந்த 50லிருந்து 60% வெற்றிக்கு உங்களுடைய உழைப்பு 2 மடங்காக மாறும் பொழுது அது 100% வெற்றியாக மாறிவிடும். அதுதான் அந்த உழைப்பு. அந்த உழைப்பு உங்களுடைய கவனம் அதில் வேண்டும். வீண் வாக்குவாதங்கள் இருக்காது. கணவன் மனைவியிடையே நல்ல ஒரு அந்யோன்யம் இருக்கும். காதல் இனிக்கும். புதிய நண்பர்கள் அல்லது புதிய மனிதர்களை சந்திப்பீர்கள். அவர்கள் மூலமாக உங்களுக்கு ஆதாரங்கள் அல்லது ஆதரவுகள் கிடைக்கும். வாழ்க்கையினுடைய அடுத்த படிக்கு முன்னேறுவதற்கான கவனங்கள், அதில் நீங்கள் அதிகமான கவனத்தை செலுத்துவீர்கள். இந்த ஷேர் மார்க்கெட் பிஸ்னஸ் உங்களுக்கு செட் ஆகாது. கலை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நீங்கள் ஆர்வம் காட்டுவீர்கள். சில புதியவர்களுக்கு கலையில் அந்த ஏதாவது ஒரு கலையை கற்றுக்கணுங்கிற ஒரு விஷயத்தில் அவர்களுக்கு வீட்டில் உள்ள பெற்றோர்கள் மூலமாக அல்லது வீட்டில் உள்ள மூத்தவர்கள் மூலமாக அவர்களுக்கு அந்த வாய்ப்புகள் கிடைக்கும். மன மகிழ்ச்சி தரக்கூடிய சில சம்பவங்கள் இந்த மாதம் நடைபெறும். அதே நேரத்தில் கோவில், மிக முக்கியமான சில கோவில்களுக்கு செல்லுதல், சில புனித நீராடுதல் போன்ற விஷயங்களும் நடக்கும். வெளியூர் வெளிநாட்டிலிருந்து நல்ல செய்திகள் உங்களை வந்து அடையும். ஆபரண சேர்க்கை உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். பல நாட்களாக நீங்கள் காண வேண்டி அல்லது ஒரு சொல் நீங்கள் கேட்க வேண்டும் என்று ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருந்தீர்கள். அது உங்களுக்கு இந்த மாதம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. தொழிலில் கவனம் வையுங்கள். தொழில் சார்ந்த விஷயங்களை விரிவுபடுத்துவதற்கு முன்பு உங்களுடைய சுய ஜாதகத்தை சரியாக பரிசீலித்து செய்வது நலம் பயக்கும். பேச்சில் கவனம் தேவை. மிக சூடான பேச்சுக்கள் அது உங்களுடைய பிஸ்னஸையும் பாதிக்கும். அல்லது நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடத்துலையும் உங்களுக்கு நல்ல பெயர் இல்லாமல் செய்துவிடும். சாந்தமாக இருக்கக்கூடிய நபர், அதனால் எப்படியும் வெற்றியை பெற்றுவிடுவீர்கள். 40% என்றால் 50% அதிகமாக உழைத்து வெற்றி பெற வாழ்த்துக்கள்.